ஹாய் எல்லாருக்கும் காலை வணக்கம். இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு பெரிய வீடியோ, ஃபஸ்ட்டு விலாகும் கூட. இதுவரை நான் ஒரே ஒரு மினி விலாக் தான் இதுவரை நம்ம சேனலில் போட்டிருக்கேன். மற்ற எல்லாம் குக்கிங் வீடியோ தான் போட்டிருக்கேன். எனக்கு என்னென்னா ஓகே நம்ம இன்னும் ஷார்ட்ஸ் மட்டுமே போட்டுட்ருக்கோமே, நம்ம அடுத்தடுத்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த விலாக் எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். இந்த விலாக் உங்களுக்குலாம் பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என்ன நல்லா இருக்குது, என்ன நல்லா இல்லை, எல்லாமே நீங்கள் சொல்லலாம் தாராளமாக. நான் அதை சேஞ்ச் பண்ணிக்க விரும்புகிறேன். ஓகேங்களா? அதுக்கப்புறமா என்ன சொல்லணுன்னா, நான் மார்னிங் என்னென்ன வேலை பார்த்தேன், என்ன சமையல் பண்ணி தம்பிக்கு கொடுத்து விட்டேன், நான் என்ன சமைச்சு கொண்டு போனேன், அதை மட்டும்தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. காலையில் ஃபுல்லாக உள்ள வேலை மட்டும்தான் பார்க்க போகிறீங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஃபஸ்ட்டு நான் தம்பிக்கு வந்துட்டு காஃபி போட்டு கொடுத்துக்கிட்டேங்க. அப்புறமா என்ன சாப்பாடு செய்யணும்னு பார்த்தா சப்பாத்தி பிசைஞ்சு மாவு எடுத்து வச்சுட்டேன், பார்த்துருப்பீங்க. அப்புறமா என்ன அதுக்கு தொட்டுக்க பண்ணுறதுன்னு பார்த்தா வீட்டில் குடமிளகா இருந்துச்சு. அது போக வேறு காய் தான் இருந்துச்சு. சப்பாத்திக்கு வச்சுக்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது. அப்புறமா சரி தம்பிகிட்ட கேட்டதுக்கு குடமிளகா கிரேவியே பண்ணிடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டான். அதனால் வெங்காயம், தக்காளி, குடமிளகாய் எல்லாத்தையும் கட் பண்ணிக்கிட்டேங்க. அதுக்கு வந்து நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி இந்த ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு அப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. அப்புறம் ஒரே ஒரு தக்காளி அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அந்த வதக்கும் போதே அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க. நம்ம வந்து குழம்பு வைக்கும்போது போட போகிறது கிடையாது. இந்த நம்ம மசாலா அரைக்கிறோம் பார்த்திங்களா, அதிலே போட்டுக்க போகிறோம் எல்லாத்தையுமே. இதில் 1 ஸ்பூன் மிளகாத்தூளும் போட்டுக்கோங்க. இது எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு இதை நல்லா ஆற வச்சு நம்ம மிக்சியில் அரைக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம காய்கறி எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு நான் குடமிளகாலாம் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். திரும்ப அகைன் சட்டியை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் கட் பண்ணி அதெல்லாம் வதக்க ஆரம்பித்தாச்சு. தக்காளியில் அந்த விதையை எடுத்துடணும். அதை போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம இந்த கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த குடமிளகாயும் போட்டு வதக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம மிக்சியில் மசாலா அரைக்க ஆரம்பித்தாச்சு. இந்த மசாலா அரைச்சி எடுத்து வச்சுட்டு இந்த குடமிளகாயை கொட்டி நல்லா வதக்கிடுங்க. குடமிளகா ரொம்பலாம் வதக்க தேவையில்லை. லைட்டாக அந்த குடமிளகா போடும்போது தான் தக்காளியும் போட்டு வதக்கணும். நல்லா போட்டு வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த பேஸ்ட்டை வந்து இதில் மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே நான் இந்த பக்கம் சப்பாத்தி போட ஆரம்பிச்சிட்டேன். தம்பிக்கு லேட் ஆகிடுச்சுன்னு கேட்டிருந்தான். சரின்னு சொல்லிட்டு அந்த மசாலாவை அரைச்சதை இதில் ஊற்றி கிரேவியும் ரெடி ஆகிடுச்சுங்க. சப்பாத்தி தம்பிக்கு போட ஆரம்பித்தாச்சு. சப்பாத்தி போட்டு எடுத்துட்டு அது நல்லா வந்துட்டு இந்த கிரேவி வைக்கும்போதே நம்ம இதில் கொஞ்சம் சுகர் கொஞ்சம் போட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கிட்டத்தட்ட இந்த டேஸ்ட் வந்து எப்படி இருக்கும்னா பன்னீர் பட்டர் மசாலா மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? நீங்கள் அதனால் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் சொன்ன மெத்தட் தான், அதில் வேறு எதுவுமே போடலை. அவ்வளோதான் மசாலா எல்லாமே. கொஞ்சம் உங்கள்கிட்ட க்ரீம் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணுங்கள். நான் என்கிட்ட இருந்துச்சு, அதனால நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். சரிங்களா? அதனால் வேறு எந்த மசாலாவும் கிடையாது. வீட்டில் இருக்கிற மசாலா மட்டும்தான். எக்ஸ்ட்ராவாக போட்டது அந்த க்ரீம் மட்டும்தான். நிறையா பேர் வீட்டில் போய் வாங்கி வைக்கிறாங்க. அதனால் க்ரீம் யூஸ் பண்ணிக்கோங்க, சூப்பராக இருக்கும். இல்லை க்ரீம் இல்லை அப்படின்னா முந்திரி பருப்பு இருக்கு இல்லையா, அதை ஊற வச்சு அரைச்சி சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரிங்களா? சப்பாத்திக்கு தம்பிக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமான்னு சொல்லிட்டான். 4 சப்பாத்தி கட்ட சொன்னால் 4 சப்பாத்தி வச்சு அவனோட டிஃபன் பாக்ஸை அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட போட்டு வந்துட்டான். அதனால் வீட்டில் இந்த யூஸ் அண்ட் த்ரோ பாக்ஸ் இருந்துச்சு, அதில் தம்பிக்கு எடுத்து வச்சிட்டேன். அதை எடுத்து வச்சு நான் அந்த கிரேவியும் வச்சு அவனுக்கு அனுப்பியும் விட்டாச்சு. அதுக்கப்புறமா நான் கிளம்பணுமே. எங்கள் வீட்டில் இன்னொரு குட்டி பாப்பா வேறு இருக்காங்க, அவங்களுக்கு வேறு சாப்பாடு ரெடி பண்ணணும். அதனால் இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன் தம்பிக்கு சாப்பாடை எடுத்து கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்து தனியாக தேங்காய் எண்ணெய் ஊற்றி ஒரே ஒரு சப்பாத்தி போட்டு அவங்களுக்கு என்ன தோசைக்குள்ள அடுப்பில் வச்சிட்டாலே அவங்களுக்கு நாம் என்ன சாப்பிட்றோன்னு தெரிஞ்சு போகும். அதனால் அவங்களுக்கு சப்பாத்தியை போட்டு ஊட்டி விட்டுட்டு நான் அடுத்து இங்கிட்டு சாப்பாடு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அடுப்பை பற்ற வச்சு நான் என்ன பண்ணேன்னா, வீட்டில் வந்து இன்ஸ்டன்ட் புளியோதரை பொடி இருந்தது. அதனால் அதை நம்ம மதியானத்துக்கு லஞ்சுக்கு ஒரு நேரத்துக்கு தானே அது பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கு இருந்துச்சு, அதை கட் பண்ணி உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். அப்புறம் அந்த புளியோதரை பொடி இருக்கு இல்லையா, அதையுமே நான் யூஸ் பண்ணி பண்ண ஆரம்பித்தாச்சு. நான் டீ கூட குடிக்கல, கிட்டத்தட்ட மணி 9 ஆகிடுச்சு. அப்புறம் குளிச்சுட்டு வந்துட்டு நான் டீ குடிக்க ஆரம்பித்தேன். டீ குடிச்சிக்கிட்டே குக்கிங் வேலையை ஆரம்பிச்சிட்டேங்க அங்கிட்டு. அப்புறமா உருளைக்கிழங்கு வதக்கியாச்சு. இந்த பக்கம் நம்ம சாதத்தை ரெடி பண்ணுவோமேன்னு சொல்லிவிட்டு அடுப்பில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம்பரு போட்டுட்டு கருவேப்பிலை, மிளகா வத்தல் எல்லாம் போட்டுட்டு அந்த இன்ஸ்டன்ட் பொடி இருக்குல்லையே அதை போட்டு அடுப்பை அமர்த்திடணும். அமர்த்திட்டு சாதம் அடித்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை போட்டு கிளறினிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஏன்னா அடிக்கடிலாம் இதெல்லாம் செய்ய மாட்டேன். ஏதோ ஒரு அவசரத்துக்கு நம்ம வீட்டில் டைம் ஆகிடுச்சு, ஒரு அவசரத்துக்கு சாப்பாடு வேணுன்ற மாதிரி இருக்குன்னா இதை நான் செஞ்சுப்பேன். நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு.
பிடிக்கும் கண்டிப்பாக. நிறைய பேருக்கு பிடிக்குது. இப்போ நீங்கள் வாங்கி அதை செஞ்சு பாருங்கள். அப்புறமா எங்கள் குட்டி பிள்ளைக்கு சாப்பாடு ரெடி பண்ண ஆரம்பித்தாச்சு. அவங்களுக்கு வந்துட்டு நல்லா சாதத்தை போட்டுட்டு முட்டை வேக வச்சேன் பார்த்திங்களா, அதையுமே அவங்களுக்கு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் பால், கொஞ்சம் தயிர் எல்லாம் எடுத்துக்கிட்டேன். நான் கொஞ்சம் பால் இருந்தது, அதை ஊற்றி வச்சாச்சு. அதை ஊற்றி அங்கே எடுத்து வச்சுட்டு எங்கள் குட்டிமாவுக்கு சாப்பாடு ரெடி பண்ண ஆரம்பித்தாச்சு. அப்புறமா எனக்கு லஞ்சுக்கு நான் சாப்பாடு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சாப்பாடை கட்டிட்டு பொட்டேட்டோ ஃப்ரை கொஞ்சம் எடுத்து வச்சாச்சு. எடுத்துகிட்டு வேலைக்கும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். அப்புறமா நான் சாப்பிடலையே, எனக்கு ஒரு 2 சப்பாத்தி போட்டு நானும் அதையும் சாப்பிட்டுட்டு கிளம்ப ஆரம்பித்தாச்சு. அப்புறமா இந்த குட்டி பிள்ளைக்கு தெரிஞ்சிருச்சு அம்மா வீட்டுக்கு வேலைக்கு போகிறாங்க அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு சாப்பாடை வைக்கணும் இல்லையா, அவங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணிட்டேன். அவங்களுக்கு கொண்டு போய் வச்சேன். அவங்களையும் கூடயே வந்துட்டு அவங்க சாப்பாடை காமிச்சோன்னா அவங்க இடத்துக்கு வந்துடுவாங்க. எங்கே வைக்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியும். அங்கே வந்தோன்னா அவங்களுக்கும் சாப்பாடை வச்சுட்டு நான் கிளம்ப ஆரம்பிச்சிட்டேங்க. அப்புறம் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கொஞ்சம் நேரம் என்னை கண்டுக்க மாட்டாங்க. அதுக்குள்ளே ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கும். அப்புறமா அவங்க சாப்பிட்டுட்டு கிளம்பும்போது தான் பாவமாக இருக்கும் விட்டுட்டு போகிறதுக்கு தனியாக வேறு அவங்கள. அதனால் என்ன பண்ணுறது வேறு. அப்புறமா குளிச்சுட்டு வந்தேன் இல்லையா, ரெடி ஆகிட்டு சாமியை கும்பிட்டுட்டு சும்மா விபூதி இட்டுட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். அவ்வளோதாங்க. இந்த விலாகெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் அடுத்தடுத்து உங்களுக்கு நல்ல நல்ல வீடியோஸ்லாம் கண்டிப்பாக போடுறேன். பாய்ங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். எல்லோரும் இந்த வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சொல்லுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.